ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ட்ரேடில் நீங்கள் ரொம்ப பிகினர் லெவலில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். இப்போ நான் இங்கே ஒரு கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன், சரிங்களா? இது வந்து கொஞ்சம் ஹைலி பர்ஃபெக்ட், சரிங்களா, ஹைலி அக்யூரேசி கொடுக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கான பேட்டர்ன், சரிங்களா? நான் அதை டீச் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் ரெக்கார்டை எடுத்து செக் பண்ணுங்கள். இப்போது சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது நெஃப்டி ரொம்ப கிளியராக எடுத்துட்டு, சரிங்களா? பட் இன்னும் மார்க்கெட்டில் வந்து இந்த ஐடி ஃபியர் கொஞ்சம் இருக்குது. இன்னும் இஸ்ரேலோட இஷ்யூ போயிட்டுருக்க காரணத்தினால மார்க்கெட்டில் இன்னும் ஸ்ட்ராங்கான பையர் வரல. மார்க்கெட் சப்போர்ட் லெவலில் கிளியர் ஆகிடுச்சு. இங்கே ட்ரெண்டையுமே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இனிமேல் வந்துட்டு புட் சைடு ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா ரிஸ்க் அதிகம், சரிங்களா? வரக்கூடிய நாட்களில் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் 24,300க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். அங்கேருந்து 200 பாயிண்ட் மேலே போகிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது, சரிங்களா, வரக்கூடிய வாரத்தில். பட் ரீடெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, சரிங்களா? மார்க்கெட் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெண்டு கட் ஆச்சு அப்படின்னா, அதாவது இது சப்போர்ட், இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ட் நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அகெயின் என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் இந்த மாதிரி ட்ரெண்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த லெவலில் திரும்ப சப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணி இங்கே வந்து மார்க்கெட் மேலே போகும், மேலே வந்து மார்க் ஆகும், சரிங்களா, ரெசிஸ்டன்ட். இப்போது மார்க்கெட் கீழே இறங்கிச்சு அப்படின்னா இப்போ இருக்க லெவலில் இருந்து, சரிங்களா, ஒரு 500 to 600 பாயிண்ட் வந்து மார்க்கெட் கீழே சரிகிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கே தவிர அதை தாண்டி மார்க்கெட் கீழே ரொம்ப வரதுக்கு சான்சஸ் கிடையாது. அதனால் இங்கே டோஜி ஃபார்மில் இருக்கிற ரீசனையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ ஹை லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா பையஸ் உள்ளே வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். நீங்கள் ஒரு பிகினர் லெவலில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மண்டே என்ன செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் குளோபல் மார்க்கெட்டை செக் பண்ணுங்கள், சரிங்களா? ரெண்டாவது FII DII அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணுங்கள், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வர லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த குளோபல் மார்க்கெட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா, இது என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ரீவியஸ் டேயில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சரிஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே சரிவில் இருந்துச்சு. இந்த மாதிரி இப்படி இருந்தாலே நம்ம மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா சரிவில் தான் ஓப்பன் ஆகும், சரிங்களா? இந்த ஏஷியன் மார்க்கெட்டை செக் பண்ணி ட்ரேட் பண்ணணும். இது ரொம்ப கவனமாக பார்க்கக்கூடிய விஷயம். ட்ரேடில் மார்னிங் சமயத்தில் பாருங்கள். இதில் இந்த கிஃப்ட் நெஃப்டி இருக்குது, சரிங்களா? இதை கரெக்டாக 7 o'clock செக் பண்ணுங்கள், சரிங்களா? 7 o'clockலேருந்து ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு 9 o'clock ஷார்ப்பாக என்ன பண்ணுங்கள், கிஃப்ட் நெஃப்டியோட சார்ட்டை பர்சனலாக எடுத்து செக் பண்ணணும், சரிங்களா? இந்த மாதிரி டே டைம் ஃப்ரேம் கொடுக்கணும், சரிங்களா? மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இங்கே மார்க் ஆகும் பாருங்கள். ஸோ சப்போர்ட் லெவல் கிளியராக இருக்கு. அடுத்து இதனுடைய முயற்சி என்னவா இருக்குது பாருங்கள். கிஃப்ட் நெஃப்டி மோஸ்ட்லி 10ல், சரிங்களா, பாதிக்கு பாதி இந்த மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணியே நம்ம மார்க்கெட் மூவ் ஆகும், சரிங்களா? அதனால் இதை கவனத்தில் வச்சுட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ட்ரெண்டு கட்டு, சரிங்களா? திரும்ப மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு இது ரெசிஸ்டண்ட்டாக இங்கே நம்ம ட்ரா பண்ணும்போது இந்த இடம் ரெசிஸ்டண்ட் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சப்போர்ட்டாக கன்சிடர் ஆயிடுச்சு. மார்க்கெட் திரும்ப மேலே போகிறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப அதிகம். அதனால் பை சைடு புட் ஆப்ஷனை ஹோல்ட் பண்ணுறதை வரக்கூடிய வாரத்தில் அவாய்ட் பண்ணுறது நல்லது, சரிங்களா? இப்போது இன்ட்ராடே பண்ணும்போது, சரிங்களா, இப்போ மார்னிங் இதை செக் பண்ணிடணும். இது வந்துட்டு இதனுடைய வீக்லியோட டைம் ஃப்ரேம் இருக்கும், சரிங்களா? இதனுடைய ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் நல்ல ஒரு பூம் இருக்கும், சரிங்களா? நல்ல பேட் நியூஸ் வராமல் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிடணும். குளோபல் மார்க்கெட்டை செக் பண்ணிவிட்டு கிஃப்ட் நெஃப்டியோட சார்ட் இந்த மாதிரி பர்சனலாக எடுத்துகிட்டு FIIDயோட ஆக்டிவிட்டீஸ். இப்போ பாருங்கள், FII வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் செல்லிங் பொசிஷன்லேயே இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசன்ட் சமயத்தில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு, சரிங்களா? அதனால் FIIயோட ஆக்டிவிட்டீஸை கவனிக்கணும். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் 3 விஷயம் இருக்குது. குளோபல் மார்க்கெட்டோட தாக்கம் டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் அது எதுவுமே ஒர்க் ஆகாது, சரிங்களா? ரெண்டாவது பாயிண்ட் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ், கம்பெனியோட லாப நஷ்டம் அதை பொறுத்து மார்க்கெட்டில் அந்த பர்டிகுலர் ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். தேர்டு தான் ஒரு ட்ரேடருக்கு முக்கியமானது. தொடர்ந்து பை பண்ணால் அந்த ஷேர் வந்து மேலே ஏறும், தொடர்ந்து நீங்கள் வந்து செல் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஷேர் வந்து கீழே இறங்கும். இப்போது பையர்ஸ் உள்ளே இருக்காங்க மார்க்கெட்டை பொறுத்த மட்டும், சரிங்களா? அப்போது குளோபல் மார்க்கெட் பார்த்துட்டேன், FII பார்த்துட்டேன், கிஃப்ட் நெஃப்டி பார்த்துட்டேன். ஃபைனலாக நீங்கள் செக் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா
9:08க்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரெடி ஆயிரும். சரிங்களா? இவங்கெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி. சரிங்களா? இவங்களெல்லாம் செக் பண்ணிக்கணும். பட் என்ன அப்படின்னா இதெல்லாம் குளோபலாக இருக்கவங்க செக் பண்ணுவாங்க. அப்போ என்னென்னா ஃபியர் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம மார்க்கெட்டில் நம்ம நபர்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்ல. ரீட்டைல் ட்ரேடர், இங்கே இருக்கிற இன்ஸ்டியூஷன், இவங்கெல்லாம் இதில் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் கரெக்டாக 9:08க்கு இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் நெஃப்டியில் இருக்க 50 கம்பெனி தெரிய வந்துடும். சரிங்களா? இதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா எத்தனை கம்பெனி அட்வான்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவ், கிஃப்ட் நெஃப்டி 1% மேலே இருக்குது, FIDA இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு 40 கம்பெனி பக்கம் பாசிட்டிவ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பை சைட் தாராளமாக போயிடலாம். நெஃப்டி ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஹைலி கன்ஃபர்மேஷன், நீங்கள் ஸ்டாக்லேயே ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சலாம், எல்லாருமே பையராக மாறிடுவாங்க. இது மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகச்ச, சரிங்களா, குளோபல் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. சரிங்களா? FIDA இதே ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்கும். கிஃப்ட் நெஃப்டி எந்த மொமெண்டமும் இல்லை, ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கில் இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு 25-30 கம்பெனி பக்கம் தான் அட்வான்ஸ் லெவல் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். டிக்ளைன் அப்படின்னா நெகட்டிவில் இருக்குன்னு அர்த்தம். அன்சேஞ்ச்டு அப்படின்னா அந்த கம்பெனியில் எந்த சேஞ்சஸும் ஆகலை, ப்ரீவியஸாக முடிஞ்ச மாதிரியே 100ல் க்ளோஸ் ஆகிருக்கு, இன்றைக்கி 100லேயே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா அன்சேஞ்ச்டு அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இப்போ அட்வான்ஸ் லெவல்லே 25-30 தான் இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. சரிங்களா? அப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேல்பிங் பண்ணணும். 3 to 5 மினிட்ஸில் ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறது சூட்டபுளாக இருக்கும். மண்டே எவ்ரிடே இதை செக் பண்ணணும். எஸ்பெஷலி மண்டே செக் பண்ணுங்கள். ஏன்னா மண்டே மார்க்கெட் ரொம்ப முக்கியம். மண்டே மார்க்கெட்டுக்குள்ளே எப்படி வராங்களோ அதை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகும். இப்போது டிக்ளைன், அதாவது டிக்ளைனில் ஒரு 40 கம்பெனிஸ் இருக்குது. கிஃப்ட் நெஃப்டி 1% டவுன் ட்ரெண்டு, குளோபல் மார்க்கெட் சரிவில் இருக்குது. சரிங்களா? அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், தாராளமாக செல்லிங் சைடு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி எதெல்லாம் டவுன் ட்ரெண்டில் இருக்கோ அதை நல்லா கவர் பண்ணி ட்ரேட் பண்ணிடுங்க. இன்னொன்று, மார்க்கெட் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னா நெஃப்டியை பொறுத்த மட்டும் இன்னும் பெரிய லெவலில் கீழே வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. சரிங்களா? டெக்னிக்கலாக மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஹைலி கன்ஃபர்மேஷன் பை ட்ரெண்ட் தான். பட் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடை பொறுத்த மட்டும் அவசரப்பட வேண்டாம். சரிங்களா? ஸோ மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு பீக் அப்படின்னு சொல்லிட முடியாது. மார்க்கெட்டை அன்னனைய டே பேஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் அந்த டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.